ஹாய் எல்லாரும் வந்துட்டீங்களா? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா, பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் மற்றும் மனித உரிமை இதுக்கு படிக்க வேண்டிய ஸ்டடி மெட்டீரியல்ஸை நேற்றே டெலகிராம் குரூப்பில் போட்டிருந்தோம். ஸோ அதுலேயே சொல்லியிருந்தோம், நேற்று படிங்க, நாளைக்கு மத்தியானம் 12 மணிக்கு நம்ம ஒரு டெஸ்ட் வீடியோ போட்டோம்னு. அந்த வீடியோ தான் இது. நம்ம டெஸ்ட் எழுதலாமா? நீங்களே ஒரு நோட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம சொல்கிறதெல்லாம் ஒவ்வொருத்தரையும் ஆன்சர் சொல்லுவா, கரெக்டாக நீங்கள் பக்கத்தில் டிக் போட்டே வாங்க. ஸோ அப்போ உங்களுக்கு இந்த 75 கொஸ்டினில் எத்தனை கொஸ்டின் நீங்கள் கரெக்டாக படிச்சிருக்கீங்கன்னு உங்களுக்கே தெரியும். ஸ்டார்ட் பண்ணலாமா? பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் என்பதன் முக்கிய பொருள் என்ன? பெண்கள் முன்னேற்றம் மற்றும் முடிவெடுக்கும் செயல்பாட்டில் அவர்களை சேர்த்தல். இந்திய அரசியலமைப்பின் எந்த பிரிவு பெண்கள் மற்றும் குழந்தைகளின் நலனுக்காக சிறப்பு ஏற்பாடுகளை செய்ய அரசுக்கு அதிகாரம் அளிக்கிறது? பிரிவு 15(3). ஓகேவா? நவம்பர் 19, 2019 ஆண்டில் டிஜிட்டல் கல்வி அறிவுக்காக இந்திய அரசு எந்த நிறுவனத்துடன் ஒத்துழைத்தது? யார் கூட? ஃபேஸ்புக், மெட்டா கூட. நாங்கள் டிஜிட்டல் என்று நினைக்கிறோம். வி திங்க் டிஜிட்டல் பிரச்சாரம் எந்த திட்டத்தின் கீழ் வருகிறது? உலகளாவிய எழுத்தறிவு திட்டம். பெண் குழந்தைகளின் உயிர் மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்ய 2015 தொடங்கப்பட்ட திட்டம் எது? பேட்டி பச்சாவோ பேட்டி பதாவோ. வன்முறையால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு மருத்துவம் மற்றும் சட்ட உதவிகளை ஒரே இடத்தில் வழங்கும் ஒரே திட்டம்? ஒரு நிறுத்த மைய திட்டம், ஒன் ஸ்டாப் அப்படி சொல்லுவாங்க. பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் குறித்து புகார் அளிக்க 24 மணி நேரமும் செயல்படும் கட்டணமில்லா தொலைபேசி சேவை எது? 181 உமன்ஸ் ஹெல்ப்லைன். வணிக ரீதியாக பாலியல் சுரண்டலுக்காக பெண்கள் கடத்தப்படுவதை தடுக்கும் திட்டம் உஜ்வாலா. பணிபுரியும் பெண்கள் விடுதி திட்டத்தில் கீழ் ஆண் குழந்தைகள் எத்தனை வயது வரை தங்க அனுமதிக்கப்படுவார்கள்? 5 வயது வரை. இக்கட்டான சூழ்நிலையில் உள்ள பெண்களுக்கு விடுதலையான கைதிகள் ஆதரவற்றோர் தங்கும் இடம் வழங்கும் திட்டம் எது? ஸ்வெதர் கிரகா. சப்போர்ட் டு ட்ரைனிங் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரோக்ராம் திட்டம் எந்த வயதுடைய பெண்களுக்கு பயனளிக்கிறது? 16 மற்றும் அதற்கு மேல். ஸ்டெப் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 1986 to 87. பெண்களின் முன்னேற்றத்திற்காக சிறப்பாக செயல்படும் நிறுவனங்களுக்கு வழங்கப்படும் விருது எது? நாரி சக்தி புரஸ்கார். மகிழா சக்தி பகந்த்ராஸ் எந்த அளவில் பெண்களுக்கான வாய்ப்புகளை எளிதாக்குகிறது? தொகுதி மற்றும் மாவட்ட அளவில். பெண்களின் அடையாளம் மற்றும் தகவலின் ரகசியத்தன்மையை உறுதி செய்யும் திட்டம் எது? நிர்பயா. பெண் தொழில் முனைவோருக்கு ஆன்லைன் விற்பனை வாய்ப்புகளை வழங்கும் தளம் எது? மகிழா இஹட். இதுல தான் ஆன்லைன்ல தொழில் பண்றதுக்கு பொண்ணுங்களுக்கு ஈஸியா வாய்ப்பு வழங்குறாங்க. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் குறித்து புகார் அளிக்க காவல்துறைக்கும் பொதுமக்களுக்கும் இடையே பாலமாக செயல்படுபவர் யார்? மகிழா காவல்துறை தன்னார்வலர்கள். ஸ்மிருதி இரானி அவர்களின் கூற்றுப்படி எத்தனை பெண்கள் வங்கி அமைப்பிற்குள் கொண்டு வரப்பட்டுள்ளனர்? 200 மில்லியன். 1 லட்சம் பின்தங்கிய பெண்களுக்கு டிஜிட்டல் திறன் வழங்க மைக்ரோசாப்ட் யாருடன் இணைந்தது? தேசிய திறன் மேம்பாட்டுக் கழகம். உமன் ஆன் வீல்ஸ் திட்டம் எந்த அறக்கட்டளையை சார்ந்தது? உமன் ஆன் வீல்ஸ். ஆசாத் அறக்கட்டளை. பணிபுரியும் பெண்கள் விடுதி திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு? 1972 73. இந்தியாவில் இது டைப்பிங் மிஸ்டேக். இந்தியாவில் பெண்களும் குழந்தைகளும். ஓகேவா? இந்தியாவில் பெண்களும் குழந்தைகளும் எவ்வாறு கருதப்படுகிறார்கள்? முக்கிய அங்கம் மற்றும் பாதுகாப்பற்ற பிரிவினர். மாவட்ட சட்ட பணிகள் ஆணையம் DLSA எந்த திட்டத்துடன் இணைந்து செயல்படுகிறது? பெண்கள் ஹெல்ப்லைன் திட்டத்துடன் இணைந்து செயல்படும். பெண்களுக்கு எதிரான வன்முறை நிகழ்வுகளை புகார் அளிப்பதே யாருடைய பரந்த பணி? மகிழா காவல்துறை தன்னார்வலர்கள். UPSC முதன்மை தேர்வில் பெண்களை பற்றி எதிர்பார்க்கப்படும் கட்டுரை தலைப்பு எது? பெண் அதிகாரமளித்தல், உமன் எம்பவர்மெண்ட். மனித உரிமைகளின் சாரம் என அழைக்கப்படுவது எது? ஹியூமன் டிக்னிட்டி.
மானுட மதிப்புயர்வு. மனித உரிமைகள் எந்த அடிப்படையில் மறுக்கப்படக்கூடாது? சாதி, நிறம், மதம் மற்றும் பாலின அடிப்படையில் மறுக்கப்படக்கூடாது. எல்லா மனித உயிர்களுக்கும் சுதந்திரமாகவும் சமமாகவும் இருக்கின்றன என்ற கருத்தை வலியுறுத்துவது எது? மனித உரிமைகள். மனித உரிமைகள் உலகம் முழுவதும் பொதுவானவை, ஏனெனில் அவை எதை கணக்கில் கொள்வதில்லை. எதை கணக்கில் கொள்ள மாட்டாங்க? தேசியம், இனம், பால் அல்லது நிறம், இது எதையுமே அவங்க கணக்கில் கொள்ள மாட்டாங்க. மனித உரிமைகள் அடிப்படையாக யாருக்கு சொந்தமானவை? தனிநபர்களுக்கு. மனித உரிமை பாதுகாப்பு என்பது எதற்கு உட்பட்டதல்ல? தேசிய எல்லைகளுக்கு உட்பட்டதல்ல. மேக்னா கார்ட்டா மகாசாசனம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? 1215. அமெரிக்கா சுதந்திர பிரகடனம் மற்றும் உரிமைகள் மசோதா எந்த ஆண்டு? இது 1776. மனித உரிமைகள் மீதான பிரான்ஸ் பிரகடனம் எந்த ஆண்டு? 1789. மனித உரிமைகள் மீதான ஐநா ஆணையம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 1946. அதாவது இது எதுக்கு தொடங்கியிருப்பாங்கன்னா 1945 2ஆம் உலக போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் இவ்வளவு பெரிய பஞ்சாயத்து போயிடக்கூடாதுன்னு இந்த ஆணையம் தொடங்கியிருப்பாங்க. மனித உரிமைகளின் சர்வதேச பிரகடனம் எந்த ஆண்டு ஏற்கப்பட்டது? 1948. ஜெனீவா மாநாடு நடைபெற்ற ஆண்டு 1949. ஐரோப்பிய சமூக சாசனம் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? 1961. ICCPR என்பதன் விரிவாக்கம் என்ன? குடிமை மற்றும் அரசியல் உரிமைகளின் மீதான சர்வதேச உடன்பாடு. பொருளாதாரம், சமூகம் மற்றும் கலாச்சார உரிமைகள் மீதான சர்வதேச உடன்பாடு எந்த ஆண்டு? 1966. வியன்னா பிரகடனம் மற்றும் செயல் திட்டம் எந்த ஆண்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டது? 1993. ஐக்கிய நாடுகளின் அமைப்பு சட்டம் எந்த ஆண்டு? 1787. சாரி நம்ம அப்படியே பார்த்தோம்ல, ஐக்கிய நாடுகளே 1945 தான் வந்துச்சுன்னா 1945. UNCAT சித்திரவதைகளுக்கு எதிரான உடன்பாடு எந்த பிரிவின் கீழ் வருகிறது? மனித தன்மையற்ற அல்லது தரைக்குறைவாக நடத்தலுக்கு எதிரான உடன்பாடு. மனித உரிமைகள் எதை வலியுறுத்துகின்றன? மனித நேயத்தின் அடிப்படை கொள்கை. மக்கள் ஏன் உரிமைகளை பெற்றுள்ளனர்? அவர்கள் மக்களாக இருப்பதால். இந்திய அரசியல் அமைப்பில் எந்த பகுதியின் அடிப்படையில் உரிமைகள் உத்தரவாதம் செய்கிறது? பகுதி 3. அரசியல் அமைப்பு சட்ட ரீதியான தீர்வுகளுக்காக உரிமைகள் எந்த விதியின் கீழ் வருகின்றன? விதி 32. உச்ச நீதிமன்றத்தின் மூல நீதி பல்லையை அறிவிக்கும் விதி எது? விதி 32. இந்திய அரசியல் அமைப்பின் 4ஆம் பகுதி எதை கொண்டுள்ளது? அரசு கொள்கைகளும் வழிகாட்டி நெறிமுறைகளும். வழிகாட்டி நெறிமுறைகளின் நோக்கம் என்ன? மக்களுடைய நலத்தை மேம்படுத்தி ஒரு சமூக ஒழுங்கை பாதுகாப்பது. ஒவ்வொரு குடிமகனின் அடிப்படை கடமைகள் எந்த பிரிவில் உள்ளன? பிரிவு 51A இல்லைனா 51U. உயர் நீதிமன்றத்திற்கு அடிப்படை உரிமைகளை நடைமுறைப்படுத்தும் அதிகாரம் வழங்கும் விதி எது? விதி 226. மனித உரிமைகளின் விவகாரத்தில் முக்கிய பங்கு வகிக்கும் நீதிமன்றம் எது? இந்திய உச்ச நீதிமன்றம். இந்திய அரசியல் அமைப்பின் மிக உயர்ந்தபட்ச நன்மைகளை தரக்கூடிய பிரிவாக கருதப்படுவது எது? பிரிவு 21. ஆரோக்கியமான சுற்றுப்புறம் சூழலுக்கான உரிமை எதன் கீழ் வருகிறது? பிரிவு 21. மனித கண்ணியம் மற்றும் வாழ்வுரிமை. இந்திய அரசியல் அமைப்பின் பகுதி 3 மற்றும் 4 எதன் தாக்கத்தால் உருவானவை? 1948ஆம் ஆண்டின் சர்வதேச மனித உரிமைகள் பிரகடனம், அதோட தாக்கத்தால தான் இது. சட்டத்தின் ஆட்சி, ரூல் ஆஃப் லா என்பதன் அடிப்படை அம்சம்
இந்திய அரசியலமைப்பு சட்டம். குழந்தைகளின் பாதுகாப்பிற்கான உரிமை மீறப்படும் போது இழப்பீடு வழங்க கோரும் விதி எது? பிரிவு 21. ஊட்டச்சத்து மிக்க உணவு தரத்தை உயர்த்துவது யாருடைய கடமை? அரசாங்கம். நிதியியல் மீளாய்வு ஜுடிஷியல் ரிவ்யூ என்பது எதற்காக பயன்படுகிறது? தனிநபர் ஆக்கிரமிப்பிலிருந்து பாதுகாக்க. தனிநபர்களை ஆக்கிரமிப்பிலிருந்து டிஜிட்டல் தொழில்நுட்பங்கள் பெண்களுக்கு எதை அணுக உதவுகின்றன? காப்பீடு, கடன், சமூக உதவிகள். எல்லாத்தையுமே இவை அனைத்தும். பெண்கள் மற்றும் குழந்தைகள் இந்தியாவில் மிக பாதிக்கப்படக்கூடிய பிரிவுகள் எது உண்மை? இதுல எது உண்மைன்னு கேட்டிருக்காங்க. ஆம், தகவல் குறிப்பின்படி உண்மை. ஓகேவா? ஒரு நிறுத்த மைய திட்டத்தின் மற்றொரு பெயர் என்ன? சகி. அமெரிக்கா சுதந்திர பிரகடனம் மற்றும் உரிமை மசோதா எந்த நாட்டுடன் தொடர்புடையது? அமெரிக்காவோட. மனித உரிமைகள் எந்த எல்லைகளுக்குள் மட்டும் வரையறுக்கப்பட்டவை அல்ல. கொஞ்சம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக். தேசிய எல்லைகளுக்குள்ள மட்டும் அப்படின்னு சொல்ல முடியாது, வேர்ல்டு ஃபுல்லா. 1993 நடைபெற்ற மனித உரிமைகள் மாநாடு எங்கு நடைபெற்றது? வியன்னா. இந்திய உச்சநீதிமன்றம் எந்த உரிமைகளை வழங்கியுள்ளது? சமூக பாதுகாப்பு உரிமை, ஆரோக்கியமான சுற்றுச்சூழல் உரிமை, மனித கௌரவத்தின் உரிமை. ஆமா, இது எல்லாமே. அப்ப மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் எத்தனை பெண்களுக்கு பயிற்சி அளிப்பதாக கூறியது? 1,00,000. இந்தியாவில் மகாராஷ்டிரத்தில் எந்த போக்குவரத்து திட்டம் பெண்களுக்காக செயல்படுகிறது? உமன் ஆன் வீல்ஸ் தான். இது யார் அறக்கட்டளை நடத்துறாங்கன்னா ஆசாத் அறக்கட்டளை. ஐரோப்பிய மனித உரிமைகள் மாநாடு எந்த ஆண்டு நடைபெற்றது? 1950. மானிட குடும்பத்தில் அனைவரும் சமம். இது எதன் அடிப்படை? மனித உரிமைகள். டிஜிட்டல் கல்வி அறிவை மேம்படுத்த ஃபேஸ்புக்குடன் இணைந்த அமைச்சகம் எது? பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாடு அமைச்சகம். 1215 உருவான முக்கிய ஆவணம் எது? மகா சாசனம், மஜெண்டா கார்ட்டா. தனிநபர்கள் தங்கள் உரிமைகளை அனுபவிக்க சமுதாயத்தில் உருவாக்குவது யாருடைய கடமை? அரசின் கடமை. ரூல் ஆஃப் லா என்பதன் தமிழ் அர்த்தம் என்ன? சட்டத்தின் ஆட்சி. அவ்வளோதாங்க இந்த டெஸ்ட்டு. இந்த டெஸ்ட்டில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தீங்க? 75க்கு நீங்கள் எத்தனை கரெக்டுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு நிறைய கரெக்டாக இல்லைன்னு தோணுச்சுன்னா நீங்கள் இன்னொரு தடவை போயிட்டு அந்த கண்டென்ட்டை படிச்சிருங்க. இந்த மாதிரி நம்ம டெய்லி ஒவ்வொரு கண்டென்ட் கொடுப்போம். அடுத்த நாள் அந்த கண்டென்ட்டை நம்ம சேனலில் டெஸ்ட்டும் வைப்போம். டெலிகிராம் சேனலில் தான் இந்த கண்டென்ட் எல்லாம் வருது. நீங்கள் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிடுங்க. அதுக்கான லிங்க் கமெண்ட்லேயே இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அவ்வளோதாங்க இந்த வீடியோ. பாய். போய் படிங்க எல்லாரும்.